வணக்கம் நண்பர்களே. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த காட்சியில் ரேஷ்மாவும் அனுஷ்மாவும் ரொம்பவே ஒரு தீவிரமாக ஒரு வால் சண்டை போடக்கூடிய காட்சிகளை தான் பார்த்தீங்க. அவங்க இந்த பயிற்சியின் மூலமாக பெண்களுக்கு என்ன வகையான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்மக்கிட்ட பேசியிருக்காங்க. நம்மளோட ரேஷ்மா இணைஞ்சிருக்காங்க. ரெண்டு பேருமே நீங்கள் சகோதரிகள். நீங்கள் படிக்கிறது வந்து என்ன படிக்கிறீங்கம்மா? நான் இப்போ காலேஜ் யூஜி முடிச்சிருக்கேன். யூஜி முடிச்சிருக்கீங்க. தங்கச்சி படிக்கிறது அவங்க வந்து காலேஜ் படிச்சு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, பொறியியல் படிக்கிறாங்க. ஆமாம் சார். இப்போ நீங்கள் வந்து எத்தனை ஆண்டுகளாக இந்த கலையை முறைப்படி கற்றுக்கிறீங்க? நான் 10 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் சார். ஓகே, 10 இயர்ஸாக படிக்கிறீங்களா? ஒரு பெண்கள் இந்த மாதிரி கலையை கற்றுக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கிறது மூலமாக என்ன வகையான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன், பெண்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் இந்த கலை. முதலாவதாக சொல்லணும்னா என்னோட லைஃப்பில் இது ரொம்ப பெரிய மாற்றத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது படிப்பில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இங்கே வந்த பிறகு நான் ரொம்ப சேஞ்சஸ் மாற்றங்க வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் ஆகட்டும், நம்ம தன்னம்பிக்கை வரும். இப்போ நான் இங்கே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு போக மேக்ஸிமம் 9 o'clock தான், 9, 10 ஆகலாம். ஸோ அந்த இது தைரியத்துலையும் இப்போ ஒரு வெளியில் போனால் கூட எங்கள் அப்பா வரணும் அம்மா வரணும் அந்த மாதிரி கிடையாது, என்ன தனியாக விட்டுருவாங்க. வால் சண்டையை பார்த்தாலே எங்களுக்கே பயமாக இருக்குது. எங்களை இப்போ கேள்வி கூடமா ஏதாவது கேள்வி கேட்டால் டக்குன்னு கையை மடக்கி லாக் போடுறோடாதுன்னு. அப்போது அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமாக தீவிரமாக ஒரு பயிற்சி செய்கிறதுக்குன்னா எத்தனை ஆண்டுகள் பயிற்சி எடுத்துக்கணும்? நமக்கு தீவிரம் எடுத்தோம்னா என்னை பொறுத்தவரை நம்ம கண்டினியூஸாக கிளாஸுக்கு வரணும். சண்டே கிளாஸ் இருக்கும் 3 o'clockனா நம்ம ஒரு 2 hour ½ an hour முன்னாடி இருந்து இங்கெல்லாம் பண்ணி நீட்டாக வச்சு பக்குவமாக கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 3 monthsல ஏகദേശம் நம்ம நெக் கிடச்சிடும். அதுக்கப்புறம் டெய்லி ப்ராக்டிஸ் வித் மோர் ப்ராக்டிஸ் வந்துட்டு சாரோட ஹெல்ப்போட ரொம்ப பேர் ஹெல்ப் பண்ணுவார். நமக்கு என்ன வேணால் பண்ணுவார். இவரோட கிளாஸில் முடிச்சுட்டு வந்த பிறகு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். 6 to 10 வரை ப்ராக்டிஸ் இருக்கும். ஸ்டேட் லெவலுக்கு எந்த அளவு வர காரணம் அவர் தான் முக்கியமாக பங்கு வச்சிருக்காரு. ஆமாம் சார், நான் ஒரு 3 times போயிருக்கேன். ஸோ 3 timesல 2 ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன், 3rd எடுத்திருக்கா. தங்கச்சி வந்துட்டு அவள் கண்டினியூஸ் ஸ்டேட் போயிருக்கா, அவளும் ப்ரைஸ் எடுத்திருக்கா. இப்போ மகாத்மா காந்தியடிகள் வந்து சுதந்திரம் கிடைச்சதை பற்றி சொல்கிறப்ப சொல்லுவார், நடுராத்திரி 12 மணிக்கு என்னைக்கு ஒரு பெண் நிறைய அவங்க ஆபரணங்களோட போயிட்டு வர முடியுதோ அன்றைக்கி தான் உண்மையிலே சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு. இது உங்களுக்கு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கலைகள் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு இதை நீங்கள் ஒரு தற்காப்பாக உணர்றீங்க? நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை ஆரம்பிச்சிங்க, நான் குறுக்கிட்டுட்டேன். ராத்திரி 8 மணி 9 மணி கூட அச்சம் இல்லாமல் அப்பா அம்மாவுக்காக காத்திருக்காம நாங்களே போயிட்டு வர முடியும். அதை பற்றி சொல்லுங்கள். அதை பற்றி கேட்டோன்னா எனக்கு இப்போ ஒரு ஆள் வந்தோன்னா எங்களை எப்படி அடிக்கணும் தெரியும், தற்காப்பு தெரியும். வர்ம கலைகள் எப்படி பயன்படுத்தணும்னா முறைப்படியாக சொல்லியிருந்திருக்காரு. மற்றவங்க மாதிரி மறைச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்தோன்னா கண்டினியூஸாக எப்படி ஒரு ஆள் அடிக்கலாம், எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம், யார் தேவை ஏற்பட்டால் எப்படி அடிக்கலாம், நம்ம பாதுகாத்து அதுக்கு நம்ம வாரவங்க போய் அடிக்கணும்னு கிடையாது, நம்மளை எப்படி பாதுகாக்கணும் அது முறைப்படி சொல்லியிருக்காரு சார். ரொம்ப நன்றி, 2 பேருக்குமே நன்றி. நல்லா பண்ணுனீங்க. தொடர்ந்து இன்னும் பல சாதனைகளை சாதிக்க நாங்களும் வாழ்த்துக்களை. தேங்க்யூ சார்.